அக்கா, சிசிடிவில பார்த்ததுல அபிதான் அந்த பணத்தை எடுத்தாந்து தெளிவா தெரிஞ்சிடுச்சு. போலீஸ் அவனை தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவனை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்களா? எதுக்காக அபி அப்படி செஞ்சான்? பணத்தை திருடுற அளவுக்கு அவனுக்கு அப்படி என்ன நெருக்கடி வந்திருக்கு? ஒருவேளை இப்படி ஏதாவது செஞ்சா பதிலுக்கு பிரக்யா என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக அபி ஆடின நாடகமா இருக்குமோ? சும்மா இல்லக்கா, நல்ல திட்டம் போட்டுதான் அபிய பிரக்யா இதுல மாட்டி விட்டுருக்கா. நம்ம அபி பணத்துக்காக அவகிட்ட கெஞ்ச மாட்டான்னு அவளுக்கு தெரியும். அதனால இப்படி ஏதாவது தப்பு பண்ணுவான்னு முதல்ல யோசிச்சிருக்கா. கோடி கணக்குல சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிற நம்ம அபிய அவதான் இந்த மாதிரி தப்பு பண்ண வச்சிருக்கா. இதுல பிரக்யாவோட தப்பு எதுவுமே இல்லைன்னு நான் இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்ப இருக்கிற நிலைமையில இந்து கிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியாதே. அக்கா, இந்த விஷயத்துல மட்டும் நான் பிரக்யாவை மன்னிக்கவே மாட்டேன். என்னாச்சுக்கா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அக்கா, இந்த வீட்டுல உங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு வேலையுமே நடக்காது. ஆனா இப்ப எல்லாமே அவ இஷ்டத்துக்கே நடக்குது. ஏன் அப்படி? புரியுது இந்து. அதுக்கு என்ன இப்போ என்ன பண்ண சொல்ற சொல்லு. இந்த வீட்ல என்னோட பலமே அபிதான். அவனாலே எதுவும் செய்ய முடியல. அப்புறம் நான் மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லு? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிரக்யா செய்யறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. நம்ம அபி இந்த வீட்டுக்கு ராஜாவா இருந்தப்ப அவன் நம்ம எல்லாருக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான். ஆனா இன்னைக்கு அவங்கிட்ட எதுவுமே இல்ல. இந்த நேரத்துல நாம அவனுக்கு துணையா இருக்க வேண்டாமாக்கா? நான் அந்த பிரக்யாவை மன்னிக்கவே மாட்டேன். அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நீங்க தான் நல்ல வழியை காட்டணும். என் பிரக்யா நல்லது நினைச்சுதான் செஞ்சேன். ஆனா அது தப்பா போயிடுச்சு. அதனால என் பேர அபி இப்ப பிரச்சனையில இருக்கான். என் பிரக்யாவும் பாவம் இப்ப தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ சோர்ந்து போகாம இருக்க நீங்க தான் அவளுக்கு தைரியத்தை கொடுக்கணும். இல்லைன்னா அவ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பண்ண முயற்சி எல்லாம் வீணா போயிடும். கடவுளே, இனி எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் காப்பாத்தணும். இது என்ன சோதனை? நான் ஆலியாவையும் தனவையும் மாட்டி விடணும்னு நினைச்சா அதுல அவரு மாட்டிக்கிட்டாரே. போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணாம எப்படி தடுக்க போற? அவர் ஜெயிலுக்கு போனார்னா அவரோட இமேஜ், ரெப்புடேஷன் எல்லாமே பாதிக்கப்படும். அப்படி ஒரு நிலைமை வந்தா அவர் மட்டும் இல்ல, நானே என்ன மன்னிக்க மாட்டேன். ரோஹித் கேமரா வச்சதுனால தான் அவர் மாட்டிக்கிட்டாரு. அதே நேரத்துல கேமராவை வைக்கலன்னா நான் மாட்டி இருந்திருப்பேன். சபாஷ், அருமையான காரியம் பண்ணியிருக்கிற பிரக்யா. சபாஷ், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா நீ அந்த சத்தியவானை காப்பாத்தின சாவித்திரியையும் மிஞ்சிட்ட. அந்த சாவித்திரி யமங்கிட்ட இருந்து தான் புருஷனோட உயிரையே மீட்டு கொண்டு வந்தா. இன்னைக்கு நீ உன் புருஷனை போலீஸ் கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்க. இத பாராட்டாம இருக்க முடியுமா? அதுக்காக உனக்கு கோயில் கட்டியே கும்பிடலாம். ஜெய் ஜெய் பிரக்யா தேவி ஜெய். கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? எதுக்காக அப்படி செஞ்ச? இதோட பின்விளைவு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம உன்னை யார அவனை கூட்டிட்டு வர சொன்னது? ஏன் அப்படி செஞ்ச? ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்க மாட்டியா? எந்த தைரியத்துல செஞ்ச? ஐம் சாரி பாட்டி. உன்னோட சாரி எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இன்னியோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ என்னதான் சொன்னாலும் சரி, உன் மேல எனக்கு நம்பிக்கையே வராது. எல்லாம் விட்டு போச்சு. இந்த போராட்டத்துல அபியை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்துவேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீயே அவனுக்கு எதிரியா மாறி நிக்கிற. நீ இன்னைக்கு செஞ்ச காரியத்தினால ஆலியாவுக்கும் தனுவுக்கும் உன் மேல சந்தேகம் வந்திருக்கும். அவங்க தப்பிக்க நீ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ட.
ஒத்துக்கிறியா? அப்படின்னா உனக்கு இது தெரியும். தெரிஞ்சே செஞ்சிருக்க. தெரிஞ்சே அபிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க. நீ உன் கடமையை செஞ்சுட்ட. அதானே உனக்கு முக்கியம். ஆலியாவும் தனுவும் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? நீ இப்பவும் அபிய விரும்புற. அவனுக்கு ஒரு கஷ்டம்னா உன்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அவனை காப்பாத்துறேன்னு தோணாது. இத்தனை நாளா எல்லாரையும் வீரா வேஷமா புது பிரக்யாவா மாறிட்டேன்னு மிரட்டினேன்ல, அது எல்லாமே போலி தான், வேஷம் தான் தெரிஞ்சிருக்கும். மனசளவுல இன்னும் அதே பழைய பிரக்யாவா தான் இருக்க. அவங்களுக்கு இப்போ உன்னோட பலகீனம் என்னங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீ காட்டி கொடுத்த உன்னோட பலகீனம் தான் இனிமே அவங்களுக்கு பலமா இருக்க போகுது. நாம தான் ஜெயிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல நீ என்ன காரியம் பண்ணிருக்க? இப்ப கடிவாளம் அவங்க கைக்கு போயிடுச்சு பிரக்யா. அவங்க பயங்கரமானவங்கன்னு தெரியும். இனிமே அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு யோசிச்சாலே எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நம்பிக்கையோட இருந்தேன். நீ உன் லட்சியத்துல ஜெயிச்சு காட்டுவே நினைச்சேன். திரும்பவும் பழைய மாதிரி உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என் ஆசை நிராசை ஆயிடுச்சு. நீங்க நிரந்தரமா பிரிய போறத பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. பாட்டி, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? தினமும் அவர்கிட்ட கோச்சுக்கிறது, சண்டை போடுறது, அவர் ஆர்டர் பண்றது, அதையே என்னால தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி அவரை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? என்னோட லட்சியத்துல இருந்து நான் பின்வாங்கல பாட்டி. ஆலியாவும் தனுவும் சாதாரணமானவங்க இல்ல. அவங்கள எதிர்த்து போராடி ஜெயிக்கணும்னா என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். அவரையும் அவர் பெயரையும் களங்கப்படுத்தி இந்த போராட்டத்துல ஜெயிச்சு நான் என்ன பண்ண போறேன்? அவர் என் கூட இருந்ததா என்னால எதையும் சாதிக்க முடியும். அவரு கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவர்தான். அவராலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவர் கஷ்டப்படுறதுக்கு நானே எப்படி காரணமா இருப்பேன்? அத நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. இப்படி ஒரு பழிய ஏத்துக்கிட்டு என் பேரன் ஜெயிலுக்கு போனா நான் சும்மா இருப்பேனா? அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை உன்னை யார் செய்ய சொன்னது? இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டியே. நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. என்ன ஆனாலும் பண்ண சத்தியத்தை காப்பாத்தி கொடுக்கணும், அதான் முக்கியம். நான் அதெல்லாம் எதையுமே மறக்கல பாட்டி. கல்யாணத்தப்ப அவருக்கு கொடுத்த வாக்கையே நான் ஆழமா என் மனசுல பதிய வச்சிருக்கேன் பாட்டி. எந்த ஒரு நிலைமையிலையும் என்ன மீறி அவருக்கு ஒரு கஷ்டம் வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. மருமகளா மனைவியான்னு வந்தா மனைவியா என் கடமையை தான் முதல்ல செய்வேன். அவர் அந்த நிலைமையில இருக்கும்போது அவரை காப்பாத்தி ஆகணும்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் அப்படி செய்யலன்னா அவரை நிரந்தரமா இழந்திருப்பேன். இப்படி செஞ்சதுனால உன் புருஷன் உனக்கு கிடைச்சிட்டானா? இல்ல இல்ல, அவனை காப்பாத்துறதுக்கு நீ வேற என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. உன்னோட எதிரிங்க கிட்ட உன்னோட பலகீனத்தை நீயே காமிச்சு கொடுத்துட்ட. இனிமே அந்த ஆலியாவும் தனுவும் உன்னை விடாம துரத்திக்கிட்டே இருப்பாங்க பாரு. ஏதாவது தில்லு முள்ளு பண்ணி உன் வாயாலேயே உன் வேஷத்தை களைப்பாங்க. முதல்ல என் பேரனுக்கு மட்டும்தான் ஆபத்து இருந்தது. இப்ப அவன் கூட சேர்ந்து நீயும் ஆபத்துல மாட்டிக்கிட்டிய பிரக்யா. நீ எது செஞ்சாலும் அதுக்கு சுலபமா ஒரு காரணத்தையும் சொல்லிடுற. ஆனா என் நிலைமை யோசிச்சு பாத்தியா? என் பேரனும் நீ இப்படி பிரிஞ்சிருக்கிறத பாக்கணும்னு எனக்கு தலை எழுத்தா? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து உங்க மூலமா ஒரு பேரனையோ பேத்தியோ பாக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? யோசிச்சு பாரு. இந்த தடவை நீயும் அபியும் பிரிஞ்சு போறதுக்கு காரணம் யாரு? நீயேதான். நீதான். இந்த போராட்டத்துல ஒருவேளை நீ தோத்து போயிட்டேன்னா அந்த தோல்விக்கு காரணமும் நீயா மட்டும்தான் இருப்ப. அப்படி நடந்தா நான் என்னைக்கும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என்ன அந்த நிலைமைக்கு தள்ளிடாத பிரக்யா. ப்ளீஸ் பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இனிமே நான் அவரை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன். அவருக்கும் தனுவுக்கும் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நான் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு தான் அவரை விட்டு பிரிஞ்சு போகணுங்கிற முடிவையே எடுத்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது. அவர் என்னதான் விரும்புறாரு. அந்த தனு அவரு கூடவே இருந்து அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கா. இனிமே நான் அவரை விட்டு பிரியவே மாட்டேன் பாட்டி. நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்காதது தப்புதான். என்னை மன்னிச்சிருங்க பாட்டி. அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. என்னோட இந்த அன்பை எல்லாரும் பலகீனமா பாக்குறாங்க. ஆனா நான் அதைத்தான் என் பலமா பாக்குறேன் பாட்டி. நீங்க வேணா பாருங்க. இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு எங்க அன்பு தான் எனக்கு உதவியா இருக்கும்.